என்னங்க வேல்மாறல் மகாமந்திரத்தை மட்டும் தயவு செஞ்சு பாராயணமே பண்ணிடாதீங்க. அதுவும் காலையில பிரம்ம முகூர்த்தத்துல பாராயணமே செஞ்சிடாதீங்க. ஏன் தெரியுமா? அப்படி நீங்க செஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய தேவைகள் அனைத்துமே பூர்த்தி ஆயிடும், உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே விலகி போயிடும், உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்ற பாதையை நோக்கி அப்படியே மேல போக ஆரம்பிச்சிடும். உங்க அக்கம் பக்கம் இருக்கவங்களெல்லாம் உங்களை பார்த்து என்ன இப்படி இருந்தவங்க இப்படி மாறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தெரிஞ்சு கூட இல்ல தெரியாம கூட இந்த வேல்மாறல் மகாமந்திரத்தை பாராயணம் செய்ய ஆரம்பிச்சிடாதீங்க. ஆனா இப்ப நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா நீங்க வேல்மாறல் மகாமந்திரத்தை பாராயணம் செய்யாம இருக்கவே மாட்டீங்க. என்னன்னு பாக்குறீங்களா? வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் அருளிய இந்த வேல்மாறல் மகாமந்திரம் இருக்கு இல்லையா, இதுல ஒரு சூட்சமம் இருக்கு. அந்த சூட்சமத்தை மறைச்சுதான் வச்சிருக்கிறாரு சச்சிதானந்த சுவாமிகள். இது எல்லாமே ஒரு பதிவா கொடுத்திருக்கேன். அந்த பதிவோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். இப்ப போய் பாருங்க, பலன் பெறுங்க. நன்றி.